பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இரவு வேளையில தேவதூதருடைய நற்செய்தியை மீண்டுமாய் நாங்கள் சிந்தித்து பார்க்க, இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் இருந்ததை நாங்கள் இன்னும் சிந்திக்க ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை நீர் ஒருமுகப்படுத்துகிறாக. இயேசு ரட்சகரின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட கிறிஸ்து பிறந்த இரவு ஆராதனையில அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு வரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிரசங்க வாக்கியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம். ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஏசாயா 11 1 முதல் 9 வசனங்களை எல்லாருமே எடுத்து இணைந்து நாம் வாசிக்கலாம். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேரிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் நலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகி கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல், நீதிபடி ஏழைகளை நியாயமாக விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியில் தமது வாக்கின் வாயின் சுவாசத்தினால் உருவாக்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அழைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைநிச்சயமாய் இருக்கும். அப்பொழுது போனாய் ஆட்டுக்குட்டியோடு கண்டும் புலி விளையாட்டுக் கொள்வதில் பெருத்துக் கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாரசங்கமும் ஆரையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவர்களை நடத்துவார். பசுவும் கண்ணியும் கோடிமையும் அவர்களின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பாம்பும் வெளிப்பாம்பு வரையின் மேல் விளையாடும். பாலான பிள்ளை கட்டுரையின் கையை வைக்கும். என் பரிசுத்த கடலெங்கும் தீங்கு செய்வார்கள் கேடு செய்வார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கட்டளைகளினால் நிறைந்திருக்கும் என்பது. அன்பான திருச்சபை மக்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் நம்மை மீட்கும்படியாய் என்ற அந்த நற்செய்தியை மறுபடி ஒரு விசை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாய் கூடியிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டில இந்த கிறிஸ்துமஸ் ஈவ் சர்வீஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில ஒரு சிறப்பாய் நடைபெறுகிற ஆராதனை. மற்ற திருச்சபையில நேரங்கள் மாறுபடும். கத்தோலிக்க திருச்சபையில இரவு 11:30 மணியிலிருந்து ஆராதனை இருக்கும். தென்னிந்திய திருச்சபையில அதிகாலை 4 மணி ஆராதனை உண்டு. நம்முடைய சபையை போல் 5 மணி போல் 4 மணி ஆராதனை உண்டு. மற்ற சபைகளிலும் இரவு ஆராதனை உண்டு. ஆனால் நம்முடைய திருச்சபையில மட்டும்தான் இந்த மாலை கிறிஸ்துமஸ் ஈவ் சர்வீஸ் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் நாளை அனுசரிப்பதற்கு முன்பாக ஒரு முன் ருசியாய் இந்த ஆராதனை நாம் பார்க்கிறோம். 4th days of the Christmas day என்று சொல்லுவார்கள். இந்த நாளில் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராய் பிறந்தார். இது ஒரு ஆசீர்வாதமான இரவு, பயத்தை நீக்கிய ஒரு இரவு. ஏன் ஆசீர்வாதமான இரவு, ஏன் பயத்தை நீக்கிய இரவு என்றால், பயப்படாதீர்கள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. ஆசீர்வாதமான இரவு நமக்காய்
நம்மை மீட்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் அவராலே அனுப்பப்பட்டு நம்மை மீட்கும்படியாய் வந்தார். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணப்படுத்தி மரண கட்டிலிருந்து நம்மை எழச் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராய் இந்த உலகத்தை சுற்றித் திரிந்தார். அது மாத்திரமல்ல, நித்தியத்திற்கு நம்மை வழி நடத்தும்படியான ஆலோசனைகளை அவர் கொடுத்தார். ஆகவே அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான இந்த இரவு என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கின்றோம். வாசிக்க கேட்ட பகுதியின் அடிப்படையில் 3 காரியங்களை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், இறைவாக்கு உரைப்பவரின் முன் அறிவிப்பு. இறைவாக்கு உரைப்பவரின் முன் அறிவிப்பு. நம்ம வாசிக்க கேட்ட தீர்க்க தரிசன வசனங்களை நீங்க கவனித்திருப்பீங்க. பிள்ளைகள் வாசித்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. மோசேயுடைய காலம் 1400 கிமு 1200 வரைக்கும். வாசிப்போம். உபாகமம் 18:15. உபாகமம் 18:15. அவருக்கு செவி கொடுப்பதாக எப்போது எழுதப்பட்டது? மோசேயின் மூலமாய் உரைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கிமு 740 மீகா தீர்க்கதரிசனம் உரைத்தார். வாசிக்க கேட்டோம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலேகமே, நீ யூதேயுடைய ஆயிரங்களுக்குள் சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன் இடத்திலிருந்து புறப்பட்டு இடத்திற்கு புறப்படுவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் பூர்வத்தினுடையது. மீகாவுடைய தீர்க்கதரிசனம். அதைத் தொடர்ந்து கிமு 700 ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனம். நிறைய வார்த்தை இருக்கிறது. ஒரு கனியை கற்பதாயி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா 7:14-9-6 நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டு. அதே போல சகரியா 9:9 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 400 ஆண்டுல மல்கியா உரைத்த தீர்க்க தரிசனம். இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா வருகிறார் என்பதை தெளிவாக எடுத்துரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாத காலம் முன்பாய் முழுக்கு முனிவர் அல்லது யோவான் சானகன் என்ற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த செய்தியை, அவர் வரப்போகிறார், எனினும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவருக்கு நான் தகுதியுள்ளார், நான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அந்த வாக்குத்தத்த வசனத்தை அவன் உரைத்தான். 1400 ஆண்டுகள் முன்பாக உரைக்கப்பட்டு ஒவ்வொன்றாய் தீர்க்கதரிசிகளாய் சொல்லப்பட்டு அவர் பிறப்பதற்கு சற்று முன்பு வரைக்கும் அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டது என்பது இந்த வேத ஆதாரத்தின் மூலமாய் நாம் நிச்சயமாய் நினைவுபடுத்தப்படுகிறோம். ஒரு புதிய காரியம் அல்ல. ஆனால் இந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துடைய பின்னணி என்ன? ஈசா என்னும் அடிமரம் என்று தீர்க்கதரிசி குறிப்பிடார் என்பதும் நமக்கு தெரியும். சாலமோன் ஆட்சிக்கு பிறகு நாடு 2ஆக பிரிந்தது. ஆட்சியாளர்கள் சரியாய் ஆட்சி செய்யவில்லை. தாவீது அரசன் பராக்கிரமம் நிறைந்தவனாய் நிறைய நாடுகளை வெற்றி கொண்டான், நமக்கு தெரியும். சாலமோன் ஞானம் நிறைந்தவனாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆலோசனை சொன்னான், நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் மக்களை வழிநடத்துவதற்கான ஆலோசனையும் சொல்லவில்லை. தாவீது போல பலன் உள்ளவர்களாகவும் இல்லை. எல்லாரும் மக்களை வழிநடத்துவதில் சோர்ந்து போயிருந்தார்கள். மக்கள் ஏக்கத்தோடு அங்கலாய்ப்போடு கூட இருந்த சமயம். அப்போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த வசனம் உரைக்கப்படுகிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றும். ஏன்னா ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல 33-34 வசனங்களை வாசிங்க, இதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
ஆண்டவர் பிதாவானவர் யூதா அழிக்கப்பட்டது, மக்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டாங்க என்ற ஒரு பேச்சு இருந்த நிலையில அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் கேட்கல, பாவம் செஞ்சாங்க, அழிக்கப்பட்டாங்க, சிதைக்கப்பட்டு போனாங்க. இருந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து வருவார்கள், தாவீதின் வம்சம் தழைக்கும் என்று இந்த செய்தி மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஈசா என்னும் அடிமரம். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் எடுத்துக் கொள்கிற போது 16ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் முதலையும் 11, 12 திரும்ப வாசிக்கலாம். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்வது பெத்லகேமில். தாவீதை அபிஷேகம் செய்வதற்காக பிதாவினாலே அனுப்பப்படுகிற சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு, ஈசாய் இடத்துல போய் பேசுறாரு. அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தரா அந்த ஈசாய் கூட்டு வரான். அப்ப சாமுவேல் தெளிவா சொல்றாரு, அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, வேறு யாராவது இருக்கிறாங்க. கடைசி கேட்கிறாரு. அப்பதான் ஒருவன் இருக்கிறான், இளையவன், அவன் ஆடி வைத்துக் கொண்டிருக்கிறான், அவனை வரச் சொல். அவன் வந்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக்கொப்பை எடுத்து பெத்லகேமிலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இந்த குறிப்பை நாம் வாசிக்கின்றோம். ஈசாய் என்னும் அடிமரம், ஈசாயுடைய கடைசி மகன், அதுதான் தாவீது. தாவீதின் வம்சத்திலே மேசியா வருவார் என்ற செய்தியை தீர்க்கதரிசி மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபு இப்படியாய் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றார். யோபு 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். யோபு 14, 7 முதல் 9. என்னதான் நசுக்கப்பட்டு போனாலும் பிதாவுடைய திட்டம் என்பது நிறைவேறியே தீரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஈசா என்னும் அடி மரத்தினது துளி தோன்றி அது செழிக்கும் என்ற வசனம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறியதுதான் இன்றைக்கு ஆசீர்வாதமான இரவு என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்போஸ்தலர் இப்படியாய் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிடுகிறது. அப்போஸ்தலர் 2:30. எல்லாரும் அறிந்து கொள்ளபடியாய், அவர் உறுதியாய் சொன்னபடியாய் மேசியா தோன்றுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் சோர்வு பெற்றிருக்கலாம், நம்பிக்கையற்றிருக்கலாம், செய்த காரியம் நமக்கு கைவிடாமல் இருக்கலாம், எடுத்த முயற்சிகள் வாய்க்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற போது, ஈசா என்னும் அடி மரத்தில் துளி தோன்றியது போல் ஒன்றுமில்லை, இவனால் ஒன்று செய்ய முடியாது, அவர்தான் எந்த சூழலில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துகிறவராக இருக்கிறார் என்பது இந்த வசனத்துடைய ஆதாரம். சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள் இப்படி சொல்கிறது. 113. சிறியவனை அவர் புழுதிலும் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அன்பானுள்ளே, இறைவாக்கு உரைப்பவருடைய முன் அறிவிப்பு, மேசியா தோன்றுவார்.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றும். அதுதான் தாவீது வம்சத்தினுடைய ஆசீர்வாதம், உலகத்தின் மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக இங்கு நாம் பார்க்கிற போது இந்த முன் அறிவிப்பில் அடங்கியிருக்கிற உண்மைகள், முன் அறிவிப்பில் அடங்கியிருக்கிற உண்மைகள் எரேமியா, எசாயா, எசேக்கியேல், சகரியா, மீகா இவர்கள் எல்லாரும் உரைத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறல் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர், அவர் வருகையிலே என்ன நடக்கும், இதுதான் அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வசனங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருள் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருள் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயத்தை அருளும் ஆவியும் பெற்றிருப்பார். அவர் முழுமையாய் நிறைவானவராய் எல்லாரையும் வழிநடத்துவராக இருப்பார் அந்த மேசியா. காரணம் என்ன? முன்பே நான் குறிப்பிட்டேன், தாவீது அரசன் வல்லமையுள்ள பராக்கிரமங்களை செய்தான். அநேக காரியங்களை வெற்றி பெற்று அவன் பல நாடுகளை அவன் சிறைபிடித்தான். ஞானமாய் சாலமோன் நடந்து அநேக ஆலோசனையை சொன்னான் மக்களுக்கு. ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் சரியாய் ஆட்சி நடத்தவில்லை. ஆகவே மக்களுக்கு தேவை ஞானத்தை சொல்லுகிறவர், பராக்கிரமாய் வல்லமையாய் செயல்படுகிறவர். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா எப்படி வருவார்? அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுடையவராய், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியுடையவராய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியுடையவராய் வருவார் என்பதுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 54ஆம் வசனம். எப்படி வந்தது? தச்சன் மகன் ஆயிற்றே, எப்படி இந்த வல்லமையை அவர் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி அங்கு எழுந்ததை நாம் வாசித்தோம். அதே விதமாய் லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லூக்கா 2:40. தேவனுடைய கிருபை இருந்தது, ஞானத்தினால் நிறைந்தது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். தேவ ஞானமாய் இருக்கிறார். அவருக்குள் ஞானம், அறிவு எல்லாம் உள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு குறிப்பை நாம் வாசிக்க முடியும். கொலோசியர் 2:3. பொக்கிஷங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கின்றது. அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். சுற்றி திரிந்தார். எப்படிப்பட்டவர்? ஞானத்தை உடையவர், வல்லமை உடையவர், பராக்கிரம செய்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கின்றவர், எல்லா நன்மைகளையும் எல்லாருக்கும் செய்கிறவர். ஒரு தேசத்திற்கு மாத்திரம் அல்ல, பெத்லகேமில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் அல்ல, உலக நாடுகள் எல்லா மக்களுக்கும் கூடிய நற்செய்தி, ஆசீர்வாதமான இரவு என்று அழைப்பதற்கு காரணம் இதுதான். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுடையவர், ஞானமுடையவர், பலனுடையவர், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியுடையவர், எல்லாரையும் நல்வழிப்படுத்துகிறவர் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது படியாய் அவர் வரும் காலங்களிலே என்ன நடக்கும் என்ற ஒரு வார்த்தை இது சொல்லப்படுகிறது. இது 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்,
5 வசனங்களிலே ஆண்டவர் குழந்தையாய் வந்த முதல் வருகை குறிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வருகிற வசனங்களிலே அவர் வருகிற மறு வருகை குறித்த சிந்தனை இடம்பெறுகிறது. எஸ்கட்டாலஜிக்கல் தாட், அவர் இனிமேல் வரப்போகிற போது அந்த இறுதி இயல் அல்லது முழுமை இயல் என்று சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கின்றோம். அதை குறித்த சிந்தனையும் இங்கு நடைபெறும். என்ன நடக்கும்? முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாய் வந்து அவர் தன்னுடைய பணிகளை செய்த போது என்ன நடக்கும்? வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அதுதான் அங்கு நடக்கிற காரியங்கள். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே அவர் செயல்பட்டவராய் இருந்தார். எதை சொன்னாரோ அதை செயல்படுத்தினார், தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார் என்பது இந்த லூக்கா 4:18 சொல்லப்படுகிறது. அதே போல ஏசாயாவிலே 63ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. நீதியாய் அவர் பேசி ரட்சிக்கிற வல்லமை உடையவர். ஏழைகளை அவர் நியாயமாய் விசாரிப்பார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்வார். புறக்கணிக்கப்பட்ட மக்களை சென்று ஆதரிப்பார். இதுதான் ஆண்டவர் தாழ்மையாய் குழந்தை வடிவாய் வந்து அவர் பணிகளை செய்த போது செய்த காரியங்கள். பரிசேயரும் சதுசேயரும் அதற்கு எதிராய் செயல்பட்டார்கள். இவர் பாவிகளோடு கூட உணவு உண்கிறான் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், பாவிகளை ரட்சிக்கவே நான் உலகத்திற்கு வந்தேன், ஒரு நீதிமானை அல்ல. யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்கள் பக்கமாய் இருந்தார். காரணம், அவர் பாடுபடுகிற தாசனாய் இருந்தார், நொறுக்கப்பட்டார். நமக்காய் அவர் ஒவ்வொரு நிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய பணிகள் ஏழை எளிய மக்களை ஆதரிப்பது, அவரை உயர்த்துவது, அவரை ஆசீர்வதிப்பது. ஆகவேதான் அவர் நீதி செய்கிறவராய் முதலாம் வருகையிலே பணி செய்தார். தாழ்மையாய் வந்தார், தாழ்மையாய் பணி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் அடுத்து வருகிற வசனங்கள் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 11, 6, 7, 8. இது ஆண்டுடைய மறு வருகையில நடைபெறும் காரியங்கள். அதற்கு அடிப்படை சத்தியம் என்னென்ன? பகை உணர்வு அங்கு இருக்காது. அன்புதான் மேலோங்கி இருக்கும். அன்புதான் மேலோங்கி நிற்கும். பிரிவினை கிடையாது. சமாதானம் எல்லா இடங்களிலும் உண்டு. ஆண்டுடைய வருகையிலே அவர் நியாயத்திற்கு வருவார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ அவர்களை அவர் அக்கினியிலே சுத்தரிக்கிறவராய், யாரெல்லாம் ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்களை ஆசீர்வதித்து நித்தியத்துக்கு தகுதிப்படுத்துவராய் வர இருக்கின்றார். அப்படிப்பட்ட காலத்தில் இவைகள் நடக்கும். பகை உணர்வு இருக்காது. எந்த நிலையிலும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் செயல்பட மாட்டார்கள். கர்த்தர் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். மறு வருகையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாழ்மையாய் இயேசு வந்து நம்மை மீட்டு ரட்சித்தார் என்ற எண்ணமும், அனிமேல் வரும்போது அவர் நியாயம் செய்கிறவராய் வர இருக்கிறார் என்ற எச்சரிப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை அனுசரிப்பதற்கு முன்பதாய் மாலை வேளையிலே கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் இதுதான். ஆயத்தப்படுவோமா? நாளை ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுகிற போது இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாளை ஆராதனையில யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களும்
14ஆம் வசனம் நற்செய்தியிலே நமக்கு பிரசங்க வழியாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து தியானித்து வாருங்கள். கர்த்தருக்கும் நம்மோடு கூட இடைபடுவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அர்ப்பணிப்போமா? இறை வாக்கினுடைய முன் அறிவிப்பில் நாம் கேட்ட சத்தியங்கள், இறைவாக்கில் அடங்கியிருக்கிற உண்மைகள், யார் எப்படிப்பட்டவர், என்ன நடக்கும் என்ற இந்த சிந்தனைகளை நாம் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி வருகின்றோம். இந்த ஆண்டிலே இந்த பிரசங்க வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இதை இன்னும் ஆழமாய் சிந்திப்போம். கர்த்தர் நமக்கு தருகிற சிந்தனைகளை இன்னும் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த இரவிலே நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து துளிர் தோன்றும், ஒன்றுமில்லை, எல்லாம் முடிந்து போனது என்ற ஒரு சூழலில பாபிலோன், அசிரியா நாடுகள் இஸ்ரவேல் மக்களை நொறுக்கின போது, ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து துளிர் தோன்றும் மேசியா தாவீதின் வம்சத்திலே வருவார் என்ற தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்து மீட்பராய் மேசியாவாய் வந்தார் என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற இந்த நிலையிலே எங்களோடு கூட இடைவிடும் ஒவ்வொருவரையும் ஆசிரியையும் நாளை காலை 5 மணிக்கு நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் நாள் ஆராதனையிலே வந்து பங்கு பெற எங்களை தகுதிப்படுத்தும் கால சூழல் சார்பாக கிருபை செய்யும். எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் கிறிஸ்துவதாக ராட்சியம் வருவதாக, உடைய இஷ்டப்பொருட்களை இசைக்கொள்ளப்போம், உண்மையை இசைக்கொள்வதாக. அன்று நாம் எங்களை கிடைத்தார்கள். அதற்காக நாங்கள் நினைக்கிறது போல் எங்கள் காவலர்களை மதியும், எங்களை சோதனைக்கு பிரயோசனங்களால் கீழே வச்சுக் கொள்ளும். அதை நின்றால் காட்சியும் மதனிமையும் என்னென்றைக்கும்படியே சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் இரவு ஆராதனையில் இருப்பது போல் நாளில் இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.